குழாவி வந்து கூடு கட்டிக்கிறாங்க உள்ள காட்டும் அப்படி தெரியுது மேத்திரி யாரா மேசன் நீங்களே ஜோசி சொல்லுங்க என்ன செய்யணும் நீங்க என்ன சொல்ல வாரீங்க என்ன சொல்லுவாங்க கலவுண்டுவோமா எல்லாரும் என்ன கடைசி கட்டம் பாய் சொல்றது சரி அம்மா சொன்ன வாயில இருந்து சொல்லுவோமா இந்த வாயில இருந்து சரி ஓகே இப்ப நான் கட்டத்துக்கு வாரேன் என்ன கட்டத்துக்கு வந்து ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா எங்க நிக்கிறோம்னா எங்க வீட்டுக்கு வெளியில வந்து நிக்கிறோம் என்னம்மா உள்ளுக்கு நிக்கல நான் கட்டி போனோம் நாய் வந்து விடாதான் அதாவது வெளியில வந்து நிக்கிறோம் அதாவது முதல்ல எங்களோட வீட்டு வேலை வந்து ஆரம்பிச்சிட்டோம்னு ஒரு சொன்னாங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க அதாவது எங்களுடைய வீட்டு அந்த என்னன்னு சொல்ற அவுட்கோல்னு சொல்றேன் நம்ம அவுட்கோல் வேலை வந்து நடக்குது அது முதல்ல வந்து எல்லாம் சீட்டெல்லாம் போட்டு எல்லாமே வந்து செய்தது அந்த வளைவுகள் வந்து அறுத்து எல்லாம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க நம்ம உண்மைக்குமே அந்த வளைவு வந்து எடுக்கிறேன்டா அப்படி ஒரு 4-5 நாள் கிட்ட காஞ்சா தான் அந்த வீடியோ வந்து எடுக்கலாம் அதாவது மேலே தூக்கி வைக்கலாம் அப்போ இது வந்து நாங்கள் அடுத்த நாங்கள் 1 கிழமை கிட்ட வரும் இன்னுமே வந்து இந்த 2 கிழமை கிட்ட வரும் என்ன ஆனால் வந்து நாங்கள் அந்த இது கொஞ்சம் அவங்களுமே வந்து வேலையாக இருந்தபடியாக ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு அப்போ அது அப்படியே இருக்க நாங்கள் அப்போ அதை அப்படியே தான் இருந்தது ஆனால் இன்றைய தினம் தான் வந்து எங்களுடைய மாமா வந்து சொன்னார் ஓகே இன்றைக்கு வந்து வேலை வந்து செய்யலாம்னு அப்போ அவங்களே வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் அவங்களுமே வந்து வேலையில் வந்து கூட அந்த கான்ட்ராக்டுகள் எடுக்கிறது கூட அப்போ அதனால் வந்து இப்போ அவங்களுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே எங்களுக்கு கொஞ்சம் வேலை தான் இருக்குது உங்களை டைமை பார்த்துட்டு வாங்கன்னு நாங்கள் சொன்னாங்க அதுக்கு வந்து ஆளுமே இன்றைய தினம் வந்து நிற்கிறேன் ஓகே அதைத்தான் வந்து வீடியோவில் வந்து நாங்கள் காட்ட போகிறோம் நார்மலாக வந்து கொஞ்சம் கட்டங்கள் காட்டினாங்க அதாவது இந்த பெட்ரு கொத்துறது எல்லாம் காட்டினது அப்போ அது ஒரு பக்கம் இருக்கீங்க இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த வேலையை தான் சும்மா நார்மலாக உங்களுக்கு எப்படி அதாவது எங்கள் வீட்டு வளைவு வந்து மேலே வச்சுக்கிறாக்குது அது எப்படி இருக்குன்னு நீங்களுமே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே இப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரணிகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெல்வனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பாருங்க இப்போ அம்மா ஏதாச்சும் நீங்கள் காய்க்க போறீங்க அப்புறம் நீங்கள் பெரிய துறை கடைக்கு போட்டு வா சரி நீங்கள் சொல்லுங்க அப்போ நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களோ கருத்துக்களை சொல்லுங்க சரி ஓகே நாங்கள் இப்போ எங்களோட இதை வந்து அவங்கள காட்டுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க எங்களோட வீட்டை வந்து முன்னுக்கு வந்து குழாவி வந்து கூடு கட்டிக்கிறாங்க உள்ளால காட்டுவோம் அப்படி தெரியுது தெரியலையே ஏன் தலைகளாலாம் காட்டுறீங்க ஓகே பார்த்தீங்கன்னா இதான் இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த வளைவு வந்து காட்டினாலே முன்பக்கம் வந்து காட்டினா நல்லா இருக்கு பாருங்க எப்படி இருக்குங்க மேத்திரி யாரா மேசன் செகண்ட் மேசன் வந்து வேலை செஞ்சு பண்ணிக்கிறார் வைக்கப்படுற சரியா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய அந்த வளைவு முதல்ல உங்களுக்கு மேலே வந்து நாங்கள் நம்மளை காட்டியிருப்போம் அது வந்து பெருசாக வந்து தெரிஞ்சிருக்கு அதாவது பெருசாக அதில் அது என்னென்னு சொல்கிறது இது வந்து தெரிஞ்சிருக்காது ஆனால் இப்போ வந்து மேலே வச்சோடனே எப்படி இருக்கா நம்ம நல்லா இருக்கு நல்ல வடிவே இருக்கு இப்படி மரங்கள் எல்லாம் கொடுக்கணும்னா நான் நினைச்சேன் மரம் வந்து இதுக்கு உண்டு கொடுக்குறது நிற்காது இல்ல இது வந்து என்ன மாதிரி நிப்பாட்டினா தூணு குடையில அறுத்து அதுக்குள்ள கம்பி விட்டு இருக்குதான் அந்த கம்பியோட 2 சைடுக்கு மட்டும் போட்டுக்கிறேன் அப்ப நான் பார்த்துருக்கிறேன் அதை எங்களுக்கு 2 காது மாதிரி அதுக்கு வந்து 2 கம்பி வந்து வெளியால வெட்டுக்கிறாங்க அதை வந்து இதுல வந்து ஓட்டையாக்கி போட்டு உள்ளுக்கு ஓட்டினா அப்படியே நிற்கும் அப்படி என்ன நாங்கள் அதுக்கு அறுக்கல அது தான் அறுக்க போறோம் மெயின் வந்து இதுக்கு வேற வந்து செலக்ட் பண்ணத்தான் நாங்கள் இருந்தாங்க ஒரே மாதிரி வைங்க இல்லாட்டி வடி இருக்கா இல்ல அதோட வந்து இது இதை விட ஒரு ஆர்ட்ஸ் வந்து ஒன்று யோசிச்சேன் நாங்களுமே யோசிச்சோம் வீட்டை பார்த்து யோசிக்க கூடாது அப்படி கஞ்சலா கிடையாது வீட்டை வந்து இப்போ கல்யாணம் வரைக்கும் வேலை அதே சமயம் இந்த ஆட்சி தூக்கி வச்சதானா அந்த கீழே வந்து மண் பரப்பினது அப்போ மண் எல்லாமே வந்து இருக்குது அப்போ அதனால வந்து கொஞ்சம் வீடு கொஞ்சம் அப்படி இப்படியாண்டி இருக்கும் அதை நீங்கள் மெயின் பண்ணக்கூடாது இந்தியாவிலாம் ஃபுல்லாக வந்து நாங்கள் வச்சாச்சு இன்றைக்கு ஒரு ஆட்சி வந்து அறுக்க போகிறோம் அதாவது முன்னுக்கு வந்து அடிச்சு கம்பியை பெறுமா கம்பியை ஏற்கனவே அறுத்துலாம் வச்சாச்சு இது வந்து முன்னுக்கு பெரிய ஆட்சியில் வழியா பெரிய கம்பி இருக்கும் ஆட்டுக்கு இது வச்சுக்கிறேன் இது இந்த கரப்பினமா அம்மா
இந்த கறக்கும் வறுத்ததான் அப்புறம் 2-3 நாள் தூக்கி வைக்கேன் இந்த எல்லாம் தண்ணி போடுறது இல்லை அப்புறம் என்ன மாதிரி அதான் அதனால வந்து ஃபுல்லாக வந்து வச்சாச்சு. அதாவது என்ன சொல்லுவோம் செய்து உண்மைக்குமே நீங்களுமே மறக்காம சொல்லுங்க எப்படி இருக்குது இந்த ஆர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. முகம் தெரியா இந்த லைட் போடுறாரு இதுல ரெண்டு கதைங்க அட உன கடைக்கலடா போ பார்த்தீங்களே எப்படி இருக்கு? எப்போ பார்த்தீங்க? உள்ள வா இந்த பெரிய ரேக்கை ஓடுங்க சைக்கிள் கொண்டாங்க. பெரிய ரேக்கை கொண்டாங்க சைக்கிள் பெரிய ரேக்கை கொண்டா தயாரிக்க வச்சு ஓடுங்க வாங்க. ஓடுங்க ஓடுங்க ஆளை பேர் வண்டிலால் அடிக்குது மீன்ஸ் எப்படி இருக்கு எங்களுடைய ஆர்ட்ஸ்? நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? விளங்கல சரியா? உண்மைக்குமே இங்காலெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க ஆர்ட்ஸுண்டா. இதான் ஆர்ட்ஸ். இந்த 2 சைட் அந்த ஆர்ட்ஸை பார்த்தா இது வந்து சின்ன வளைவுண்ட வழியாக கொஞ்சம் கணக்கான ஆர்ட்ஸாக இருக்குது. அங்காலையெல்லாம் பெரிய ஆர்ட்ஸ் என்னம்மா இங்கே இது வந்து முன்னுக்கு என்னமா இருக்கணும். என்னண்டு எது அங்கே 5 இல்லை 3 4 5 6 மொத்தம் 9 இல்லை. மினிஸ் நீங்கள் ஏன் போகிறீங்க கடைக்கு? எங்கே போய் வந்தீங்களா இன்றைக்கு? டியூஷனை போயிட்டு வந்தீங்களா? என்ன படிச்சீங்க சொல்லுங்க. என்னதுக்கு அம்மா கடைக்கு போடுறீங்களோ? பிஸ்கெட் வாங்கியோ? பிஸ்கெட் மூவ் தான் நாளுக்கு. சரி நாங்கள் இங்கே இதே மாதிரி இருக்கோம்மா. இதுபோல் இருக்க மண்ணோட இருக்க தட்டுவோமே இருக்கா விளக்குமாரோட இடங்க தும்பு தடியே அதில் இருக்க பண்ண நாங்கள் சும்மா க்ளீன் பண்ணி விடுவோமே இருக்கா. நேரம் வந்து இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சல்லி அள்ள போகிறோம்னா ஆமாம் 5 சவுல்லாம் அள்ள போகிறோம். 5 சவுல்லாம் அடிக்க போகிறோம். அந்த 5 சவுல நீங்களாம் இப்போ அடிக்க போறீங்க. என்ன உங்களுக்கு இப்போ சுவர்ன்னு சொன்னா டாக்டர் சும்மா அடிங்க. நாங்கள் பாவாங்க சல்லி அடிக்கிற விதத்தை அடிக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படின்னா நீங்கள் 6:30 கிட்ட வேணும் போல. ஏன்னா உங்களுக்கு தெரியுது வீடியோவில் மூங்கல் தெரியுது மூவம் அடையாளங்கள் என்ன கிடக்கு. சரி ஓகே அப்படி இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக இப்போ நாங்கள் ஒரு 8 வளைவு கிட்ட வந்து அடுத்ததுலான்டைக்கு இப்போ கடைசியாக வந்து பெரிய வளைவாக இருக்கணும். அப்போ அதனால் வந்து இப்போ கடைசியாக வந்து எல்லாம் என்ன சொல்கிற எல்லாம் கொழுகியாச்சு. இந்த வளைவெல்லாம் கொழுகியாச்சு. இப்போ கடைசியாக வந்து அடுத்தாருண்டா இனிமேல் வேலை செய்யக்க அதை வந்து அப்படியே ஒட்டி விடலாம். அன்னைக்கு தாண்டா வரல அன்றைக்கும். சரி நாங்கள் இப்போ எத்தனைண்டா 5 சவுல் அடிக்க போகிறோம். 5 மூண்டோ ஆனால் 4 வாங்கி கொண்டு வரோம் 2 உள்ளுக்கு 4 தேவையில்லை 5 விலங்கான மிச்சம். வீடியோவில் நார்மலாக தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு வாரம் பிறகு தான் ஜாயின் பண்ணுவோம். என்னம்மா நாங்கள் எங்கே போனாலும் பப்பி பின்னுக்கு வருது. என்ன செய்யறேன் வேலை செய்யணும் டிஸ்டர்ப் பண்ணுறோம். அப்போ அதனால் வந்து நாங்கள் சும்மா நார்மலாக நாங்களே வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு வேணாம்மா இப்போ குழைச்சி போட்டு நாங்கள் கடைசி கட்டம் வந்து முடிக்க போகிறோம். சும்மா எல்லாத்தையும் காட்டினோன்னே கடைசி கட்டத்தை முடிப்போமா. அடிக்கணும் மெனாவினர் கண்ணம்மா 2000 போகணும். வந்து காசியான் வாங்க. என்ன செய்றீங்க? நீங்கள் என்ன செய்றீங்க? பாப்போம் போல கூலர் ரெண்டு பாப்போம். பா
டே இஞ்சிரா குடியாப்பம் வேற இல்லையா வேற இல்லை மடியா வரணும் ம் யூடியூப்ல வந்து பார்த்து செய்யலாம் யூடியூப்பில் பார்த்தனீங்களா ஆ யூடியூப்பில் பார்த்தனீங்களா யூடியூப்ல பார்த்தனீங்களா என்ன ம் பார்த்தனா அதே மாதிரி செஞ்சுனா ம் செஞ்சுட்டேன் சரி வாழ்த்துக்கள ம் மோம் படம் பார்த்தனீங்களா உங்களோட இந்த வேற லைஃப் என்னடா வேணுமோ இல்லையே ஓமடா முடியா அம்பேட்டு சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஓ முட்டை பண்ணு